அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவரும் அமைதியாக இருக்கீங்க. கர்த்தர் நல்லவர் என்று சொன்னால் ஆமேன்னு சொல்லணும், அல்லேலூயா சொல்லணும். இன்றைக்கி தான் புதுசாக சர்ச்சுக்கு வர மாதிரி இருக்குது. நீங்கள்லாம் பார்க்கின்ற போது கர்த்தர் நல்லவர்னு சொன்ன உடனே ஆமேன் என்று கரங்களை உயர்த்தி கை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். இப்போ கூட ஒரு ஆமேன் கூட சொல்லிட்டு இருந்தாக்க போது கூட ஆமேன்னு சொல்லலைன்னா உங்களை என்ன பண்ணுறது தெரியலிங்களே. கர்த்தர் நல்லவர். ஒரு சிலர் இன்னும் வாயை திறக்க மாட்டாங்க பாருங்கள். அவங்களுக்கு டவுட்டாக இருக்குது, கர்த்தர் நல்லவரா? பக்கத்தில் கேளுங்க, கர்த்தர் நல்லவரா? நல்லவர் இல்லைங்களா? அப்போ கர்த்தர் நல்லவர், இன்னும் வரணும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருக்கிறதும் தேவனுடைய சுத்த கிருபை. ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே ஒரு கண்களை மூடி கர்த்தருடைய வார்த்தைக்காய் நாம் ஜெபித்து விட்டு நாம் கடந்து செல்லலாம். ஹல்லேலூயா. திட்டங்களை தருபவரும் நீர்தானையா, செயல்படுத்தி மகிழ்பவரும் நீர்தானையா. திட்டங்களை தருபவரும் நீர்தானையா, செயல்படுத்தி மகிழ்பவரும் நீர்தானையா. எஜமானனே என்றாஜனே, எஜமானனே என்றாஜனே. எஜமான நீர் இருக்க வேலைக்காரனுக்கு ஏன் கவலை? எஜமான நீர் இருக்க வேலைக்காரனுக்கு ஏன் கவலை? உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும்? அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. கரங்களை தட்டி எல்லாரும். உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும்? அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. எலியாவை காகம் கொண்டு போசித்தீரே, சூர செடி சோர்வு நீங்கி பேசினீரே. எலியாவை காகம் கொண்டு போசித்தீரே, சூர செடி சோர்வு நீங்கி பேசினீரே. தெய்வமே பேசும் தெய்வமே, தெய்வமே பேசும் தெய்வமே. எலியாவின் தேவன் இருக்க எதுவும் என்னை அசைப்பதில்லை. எலியாவின் தேவன் இருக்க எதுவும் என்னை அசைப்பதில்லை. உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும்? அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. கைத்தட்டி எல்லாரும். உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும்? அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. திட்டங்களும் தருபவரும் நீர்தானையா, செயல்படுத்தி மகிழ்பவரும் நீர்தானையா. திட்டங்களை தருபவரும் நீர்தானையா, செயல்படுத்தி மகிழ்பவரும் நீர்தானையா. எஜமானனே என்றாஜனே, எஜமானனே என்றாஜனே. எஜமான நீர் இருக்க வேலைக்காரனுக்கு ஏன் கவலை? எஜமான நீர் இருக்க வேலைக்காரனுக்கு ஏன் கவலை? உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும்? அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும்? அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஊழியம் முடியதை
இந்த சபை உம்முடையது, நாங்கள் எல்லாரும் உம்முடையவர்கள். எங்களை தெரிந்து கொண்டீர், எங்களை ஏற்படுத்தினீர், எங்களை அழைத்து கொண்டீர், எங்களை நீர் வாங்கி கொண்டீர், உம்முடைய ஜீவனை கொடுத்து. அதற்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் கவலைப்பட தேவையில்லை, நாங்கள் கலங்க தேவையில்லை. கர்த்தர் நீர் எங்கள் எஜமானனாய் இருக்கிறீர், எங்கள் ராஜனாய் இருக்கிறீர், எங்கள் ப்ரொவைடராக இருக்கிறீர், எங்கள் ப்ரொடெக்டராக இருக்கிறீர், எங்களை ஆண்டவரை தாங்கி நடத்துகிறவராக இருக்கிறீர். இதுவரையிலும் நடத்தினீர், எபினேசராய் இருந்து இனியும் நடத்த வல்லவராய் இருக்கிறீர். அதற்காய் நன்றி. உம்முடைய வசனத்தை கேட்டு கற்றுக்கொள்ள, அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிய இருதயத்தில் நிரப்பிக்கொள்ள வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களோடு இடைப்பட்டு பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. பக்கத்தில் கரங்களை பிடிச்சி சொல்லுங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமேன். ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்க போகின்றோம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் நேராக திருப்பலாம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் எடுத்து வாசிக்கலாம். சத்தியம் என்னும் கச்சையை, சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும், உங்கள் அறையில் கட்டினவர்களாயும், நீதி என்னும் மார்க்கவசத்தை, நீதி என்னும் மார்க்கவசரத்தை தரித்தவர்களாயும், தரித்திரவர்களாயும், சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுந்தவர்களாயும், பொல்லாங்கன் எய்யும் அக்கினி அஸ்திரங்கள் எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். ரட்சண்யம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. நாம் பிசாசை ஜெயிப்பதற்கு நாம் கடந்த வாரத்திலே ஒரு சில குறிப்புகளை வாசித்து உங்களுக்கு காண்பித்து விட்டேன். பிசாசுகளை நாம் எதிர்த்து நிற்கும்படியாக நாம் எண்ணத்தை தரித்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை நாம் தரித்து கொள்ள வேண்டும். இங்கிலீஷில் சொல்லுகின்ற போது ஆர்மர் ஆஃப் காட். பிசாசை நாம் எதிர்த்து நிற்பதற்கு ஆர்மர் ஆஃப் காட் அப்படின்னு சொன்னால் சர்வாயுத வர்க்கங்களை நாம் தரித்து கொள்ள வேண்டும். அநேக ஆயுத வர்க்கங்களை பற்றி ஆண்டவர் ஆகிய தேவன் அப்போஸ்தலனாகிய பவுலின் மூலமாக இந்த சர்வாயுத வர்க்கங்களை குறித்து நமக்கு பேசுகிறதை நாம் பார்க்கின்றோம். அவைகளை நாம் தரித்து கொள்ள வேண்டும். இவைகளை படித்துவிட்டு போகிற வார்த்தைகள் அல்ல, இல்லாவிட்டால் நான் பிரசங்கம் பண்ணிட்டு போகிற வார்த்தைகள் அல்ல, இல்லாவிட்டால் ஏதோ கேட்டுட்டோம் போயிட்டோம் அப்படின்ற வார்த்தைகள் அல்ல. இன்றைக்கு பேசப்படுகின்ற வார்த்தைகள், இன்றைக்கு போதிக்கின்ற வார்த்தைகள் ஒவ்வொரு விசுவாசி தரித்து கொள்ள வேண்டும். அவங்களுடைய வாழ்க்கையிலே இந்த சர்வாயுத வர்க்கங்கள் இருக்க வேண்டும். இது இல்லாவிட்டால் பிசாசை ஜெயிக்க முடியாது, பிசாசை எதிர்க்க முடியாது. இவைகளை ஜெயிப்பதற்கு கர்த்தர் நமக்கு கொடுத்ததான ஆர்மர் ஆஃப் காட், சர்வாயுத வர்க்கங்கள், இதை தான் நாம் ஒன்றொன்றாக படித்து கொள்ளப் போகின்றோம், கற்றுக்கொள்ளப் போகின்றோம், கற்றுக்கொண்டு தரித்து கொள்ளப் போகின்றோம். நம்முடைய சபையிலே மாத்திரமல்ல,
முழு உலகத்திலே இருக்கின்ற தேவ பிள்ளைகள் எல்லாரும் இந்த சர்வாயுத வர்க்கங்களை தரித்து கொள்ள வேண்டும். ஒன்றொன்னாக நாம் படித்து கற்றுக்கொள்ளலாம். பிரியமானவர்களே, மொத்தம் நாம் எத்தனை சர்வாயுத வர்க்கங்கள் இருக்கிறது என்று நாம் பார்த்தோம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் தொடங்கி 17ஆம் வசனம் வரைக்குமாய், எபேசியன் சாப்டர் 6 verse 14 to 18 up to 18, இத்தனை வார்த்தைகளை நாம் அடங்கி உள்ளது. சர்வாயுத வர்க்கங்கள், ஆர்மர் ஆஃப் காட் பார்க்கலாம். ஒன்றா நம்ம கடந்த வாரத்தில் ஒரு லிஸ்ட்டை கொடுத்தோம். எத்தனை? 6. அது கூட கூட்டி ஜபம் இருக்கணும், மொத்தம் 7ன்னு சொன்னேன். ஆனால் சர்வாயுத வர்க்கங்கள் 6. அதில் நம்பர் 1 சத்தியம் என்னும் கச்சை, 2வது நீதி என்னும் மார்க்க வஸ்திரம், 3 சமாதானத்தின் பாதரட்சை, சுவிசேஷத்தின் பாதரட்சை, 4 விசுவாசம் என்னும் கேடகம், 5 இரட்சணியம் என்னும் தலை சீரா, 6வது ஆவியின் பட்டயம். சொல்லுங்க, இந்த 6 காரியங்கள் வரணும், உங்களுக்கு வாய்க்கு வரணும். முதலாவது சத்தியம் என்னும் அறக்கச்சை. சொல்லுங்க, சத்தியம் என்னும் அறக்கச்சை, நீதி என்னும் மார்க்க வஸ்திரம், சமாதான சுவிசேஷம் என்னும் பாதரட்சை, விசுவாசம் என்னும் கேடகம், இரட்சணியம் என்னும் தலைசீரா, ஆவியின் பட்டயம். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த 6 நம்ம தரித்து கொள்ள வேண்டும். நாம் உடையவர்களாக இருக்க வேண்டும். இந்த 6 இல்லைன்னா பிசாசை நாம் என்ன பண்ண முடியாது, ஜெயிக்க முடியாது. இது இல்லாமல் தான் நிறைய பேர் ஏசப்பாவை ஏற்றுக்கிட்டோம், ஏசப்பா பிள்ளைகளாக மாறிட்டோம் அப்படின்ட்டு காலத்தையே ஓட்டி கொண்டிருக்கிறார்கள். ஏசப்பாவுக்குள்ளே வந்த பிறகு, இயேசுவுக்குள்ளே பிறந்த பிறகு இவைகளெல்லாம் தரித்து கொள்ள வேண்டும். எப்படி நாம் வஸ்திரம் நம்முடைய சரீரத்தை மூடும்படி நாம் வஸ்திரங்களை தரித்து கொள்ளுகிறோமோ, அப்படி ஆவிக்குரிய வஸ்திரங்கள் இவைகள், மாம்சிகமான வஸ்திரங்கள் அல்ல. ஆவியை மூடி மறைக்கிறதான வஸ்திரங்களை நாம் தரித்து கொள்ள வேண்டும். ஒன்றொன்னாக நம்ம தியானிக்கலாம், 1 by 1. ஆமாங்க, கற்றுக்கணும். பிரசங்கத்தை ஒரே நாளைக்கு பண்ணிடலாம் எல்லாத்தையும் 6. ஆனால் கற்றுக்க முடியாது, கேட்க தான் முடியும். ஏத முடியும், கேட்க முடியும், கற்றுக்க முடியாது. நாம் கற்றுக்கொண்டு மனதில் எழுதி கொண்டு கடந்து செல்லுவோம். முதலாவது இன்னைக்கு சத்தியம் என்னும் அறக்கட்சி. சொல்லுங்க, சத்தியம் என்னும் அறக்கட்சி. அதனால தான் 14ஆம் வசனத்தில் சத்தியம் என்னும் கட்சியை உங்கள் அறையிலே கட்டுங்கள். சத்தியம் என்னும் கட்சியை உங்கள் அறையிலே கட்டுங்கள். அறை என்று சொன்னால் வீட்டில் இருக்கிற அறை கிடையாது. எங்கள் வீட்டில் 2 அறை இங்குது, 3 அறை இங்குது, அந்த அறை கிடையாது. இல்லாவிட்டால் ஏதாவது கஃபோர்டு காமிச்சு இது ஒரு அறை, அது ஒரு அறை, அந்த அறை கிடையாது. அறை என்று சொன்னால் இடுப்பு. சோத்திரம், ஹல்லேலூயா. தெலுங்குல ஏమంటారు, நடுமு. ஹல்லேலூயா. அரைக்கச்சை. சொல்லுங்க, என்ன எதுக்கு கட்டணும்? அரைக்கச்சை எதுக்கு கட்டணும்? அறைக்கு, இடுப்புக்கு. ஹல்லேலூயா சொல்லுங்க. அதை பற்றி நாம் வாசிக்க போகிறோம். இடுப்புக்கு அரைக்கச்சை அப்படின்ட்டு சொன்னால், ஆக்சுவலி கவனிங்க, இந்த இடுப்புக்கு என்னத்தை கட்டுறாங்கன்னாக்கா, அதிகமாக ஜென்ஸ் தான் அதிகமாக கட்டுறாங்க. இடுப்புக்கு என்னத்தை கட்டுறாங்கன்னாக்கா பெல்ட்டு. சோத்திரம், ஹல்லேலூயா சொல்லுங்க. பெல்ட்டை எதுக்கு கட்டுறாங்க அப்படின்னு பார்த்தாக்கா, அவங்க போட்டுங்கிற ஃபேண்ட்டு லூஸாக இறங்கி போகாமல். தோத்திரம், ஹல்லேலூயா சொல்லுங்க. ஃபேண்ட்டு ஒரு சிலருக்கு டைட்டாக இருந்தால் இறங்காது, லூஸாக இருந்துச்சுனாக்கா என்ன ஆகும்னாக்கா இறங்கிடும் கீழே. இப்போ நடந்து போயிட்டே இருப்போம், கீழே இறங்கிச்சுன்னா என்ன பண்ண முடியும்? திருப்பி ஏற்றணும் மேலேக்கு.
அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், உக்காந்தாலும் ஏந்தாலும் எதுவுமே செய்ய முடியாது. அப்போது நம்ம பி ஸ்ட்ராங்காக இருக்கணும்னாக்கா, நடக்கணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன தான் கட்டணும் அப்படின்னா பெல்ட்டு கட்டணும். அல்லேலூயா சொல்லுங்க. அது எதுக்கு கட்டுற பெல்ட்டுனா, இந்த மாமூலா சரீரத்துக்கு போட்டிருக்கிற வஸ்திரம், ஆமாம், அது ஜாரி போகாமல் விழுந்து போகாமல் அதை டைட்டாக கட்டுவதற்காக இந்த உலக பிரகாரமான ஒரு பெல்ட்டை நம்ம கட்டுறோம். ஆனால் இந்த பெல்ட்டு சரீரத்துக்கு கட்டுற பெல்ட் இல்லை, ஆவிக்கு கட்டுற ஒரு பெல்ட்டு. அல்லேலூயா. இந்த பெல்ட் பேர் என்ன தெரியுமா? சத்தியம். சொல்லுங்க பக்கத்தில், இந்த பெல்ட்டுக்கு பேர் என்ன? நிறைய பெல்ட்டெல்லாம் கட்டுறாங்க கம்பெனியில், நிறைய கம்பெனி இருக்குது. ஆமாம், அல்லேலூயா. அந்த மாதிரி பெல்ட்டு சரீரத்துக்கு தான். ஆனால் ஆவிக்கு, ஆவி என்ற இடுப்புக்கு கட்டுகிறதான பெல்ட்டு, அது பேர் தான் சத்தியம். சொல்லுங்க, என்னது அது? சத்தியம். அதை பற்றி நான் வாசிக்க போகிறோம். ஏன் இந்த பெல்ட்டு எப்படி நம்ம ஸ்ட்ராங்காக நிற்க வைக்குதோ, நம்மளை பலமாக நிற்க வைக்குதோ, அதே போல் சத்தியத்தில், சத்தியம் என்ற அந்த பெல்ட்டை நீங்கள் உடையவர்களாக இருக்கின்ற போது, ஆவிக்குரிய வாழ்க்கையில், விசுவாச பாதையில், கிறிஸ்டியன் லைஃப்பில் நீங்கள் என்ன பண்ண முடியாது? விழுந்து போகாமல், நீங்கள் சாய்ந்து போகாமல், நீங்கள் பயப்படாமல் உங்களை உறுதியாய் நிற்க வைக்கிறது எது தெரியுமா? இந்த இடுப்பு கட்டுறது தான். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களோ? இந்த எபேசியரில் இந்த நிருபத்தை பவுல் எழுதுகின்ற போது, அவர் ரோமா சிறைசாலையிலிருந்து இந்த நிருபத்தை எழுதினார். அந்த ரோமா சிறைசாலையில் பார்க்கின்ற போது, ரோமாருடைய சேனை, அவங்க தலைக்கு ஹெல்மெட் போட்டிருந்தாங்க, கையில் அவர்கள் அந்த கேடகத்தை வச்சுருந்தாங்க, இந்த கையில் அவர்கள் ஈட்டியை வச்சுருந்தாங்க, கத்தியை வச்சுருந்தாங்க. அப்படியே இந்த காரியம் எக்ஸ்பிளனேஷன் பண்ணுறாரு பாருங்க. இந்த சர்வாயுத வர்க்கம் என்ற அத்தனையுமே அவங்க போட்டிருந்ததை அதைய பார்த்துட்டு, அடடடா, ஒரு மனுஷன் யுத்தத்துக்கு போகிறதுக்கு இத்தனை தேவைப்படுகிறதுன்னு சொன்னால், நம்முடைய சபை, நம்முடைய ஜனங்களும் ஆவிக்குரிய யுத்தத்தில் இருக்கிறாங்க. அவங்க எப்படி சரீர யுத்தத்துக்கு எப்படியெல்லாம் போட்டு நிற்கிறானோ, அப்படி விசுவாசத்தில் கூட அப்படி நிற்கணுன்றத விவரமாக அதை பார்த்து அப்படியே எழுதிட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. அதே தான். அப்போ இதை பற்றி நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த சர்வாயுத வர்க்கங்கள் எதுக்குன்னு சொன்னால், ஒரு யுத்தத்தில் நாம் நிற்பதற்கு. அது என்ன யுத்தம்? ஆவிக்குரிய யுத்தம், பிசாசோட யுத்தம், உலகத்தோட யுத்தம், அவிசுவாசிகளோட யுத்தம். அப்போ நம்ம யுத்தத்தில் இருக்கிறோம். பேட்டில், வார் நமக்கு இருக்கிறது பிசாசோட. அதை நாம் ஜெயிப்பதற்கு நம்ம ஒரு பார்க்கும்போது சோல்ஜர்ஸ் எப்படி அந்த இதெல்லாம் போட்டுக்கிறாங்களோ, அப்படி ஒவ்வொரு விசுவாசியும் இதை போட்டுன்னு அந்த யுத்தத்தில் பிசாசை மடக்கடித்து ஜெயித்து அவர்கள் நிற்க வேண்டும் என்று சொல்லிதான் இந்த சர்வாயுத வர்க்கங்களை பற்றி எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களோ? கவனிங்க, சத்தியம் என்றது ஒருவேளை ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது இல்லை, ஒரு கையில் என்ன இருக்குது? கேடகம், இன்னொரு கையில் என்ன இருக்குது? கத்தி. ஹல்லேலூயா. இப்போ இந்த கேடகத்தினால டிஃபென்ஸ் பண்ணுறாரு, அந்த பக்கத்தில் இருந்து செத்துரு போகிறதெல்லாம் அவனுக்கு படாமல் என்ன பண்ணுறாரு? டிஃபென்ஸ் பண்ணுறாரு. இன்னொரு கையில் என்ன பண்ணுறாரு? கத்தியில் அட்டாக் பண்ணுறாரு சத்ருவோட. இப்போ ரெண்டு கையிலும் என்ன இருக்குது? ஒரு கையில் கேடகம் இருக்குது, இன்னொரு கையில் கத்தி இருக்குது. இப்போது இந்த யுத்தம் நடந்து கொண்டிருக்கின்ற போது, யுத்தம் நல்ல பயங்கரமாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் இவர் போட்டிருந்ததான இந்த என்னது அந்த வஸ்திரம் டைட்டாக இல்லாமல் கீழே இறங்கிடுச்சுனாக்கா என்ன பண்ண முடியும்? அந்த நேரத்தில் யோசிச்சு பாருங்களா. அந்த நேரத்தில் என்ன பண்ண முடியும்? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, கத்தியை கீழே வச்சுட்டு கேடகத்தை கீழே வச்சுட்டு இதை நான் மேலே ஏற்றுறேன் அப்படின்றதுக்குள்ளே, அவன் ஏற்றுறதுக்குள்ளே அந்த சைடுக்கிற இவன் என்ன பண்ணிடுவான்? போட்டு தள்ளிடுவான். ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்போது என்னவா இருக்கணும்? யுத்தத்தில் இருப்போம். பிசாசு எப்போ நமக்கு அட்டாக் பண்ணுறதா தெரியாது. நம்மளுடைய இடுப்பு எப்படி இருக்கணுமா? பி ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்போ என்ன அர்த்தம்னா, சத்தியத்தில் நாம் உறுதியாக இருக்கணும். ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களோ? சத்தியத்தை பற்றி
7 டைப்ஸ் ஆஃப் காரியங்களை கேட்க போகிறோம். நம்ம இந்த பெல்ட்டை பற்றி 7 விஷயங்களை கேட்க போகிறோம். பார்க்கலாம் இன்றைக்கி எத்தனை பார்க்குறோமோ. முதலாவது நம்ம கடந்து செல்லலாம். வாட் இஸ் ட்ரூத்? என்னது சத்தியம்? சத்தியத்தை எப்படி கட்டுறது அதை முதல் பார்த்துட்டு திருப்பி 1 by 1 உங்களுக்கு நான் கொண்டு போகிறேன். சத்தியத்தை, சத்தியம் என்றால் என்ன? ஃபஸ்ட்டு சத்தியம் அப்படின்னா என்ன அர்த்தம்? பெல்ட் எப்படி டைட்டாக நம்ம கட்டுறோமோ அப்படி சத்தியத்தில் உங்கள் இடுப்பை நல்லா டைட்டாக கட்டிக்கணும். டைட்டாக்கணும் நீங்கள் விசுவாச சத்தியத்தில். அதை தான் சொல்ல வர்றாரு. அப்போது ஃபஸ்ட்டு டைட்டாக கட்டிக்கணுன்னாக்கா அந்த பெல்ட்டு சத்தியம் அப்படின்னா சத்தியம் என்றால் என்ன? முதலாவது அது எப்படி கட்டுறது அதை கற்றுக்கணும் இல்லையா? சத்தியம் பைபிள் இருக்குது. அந்த சத்தியத்தை எப்படி எடுத்துட்டு எப்படி நம்ம இடுப்புக்கு கட்டுறது அதை நம்ம கற்றுக்கணும் இன்னைக்கு. ஆமென். ஃபஸ்ட்டு சத்தியம் என்றால் என்ன? என்னது பெல்ட்டு? அந்த பெல்ட் என்ன? லெதர் பெல்ட்டா, அது என்ன ஃபோம் பெல்ட்டா, இன்னொன்று நிறைய வருதுங்களா அந்த மாதிரி பெல்ட்டா? சத்தியம் என்றால் என்ன? வாட் இஸ் ட்ரூ? சொல்லுங்க. இயேசுவே சத்தியம். வருண் பிரதருக்கு ஒரு கைத்தட்டி கொடுங்க. உங்களுக்கு சத்தியம் என்னன்னு தெரியலன்னா எப்படி கட்டிக்க முடியும் நீங்கள்? தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தியம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டால் இயேசுவே சத்தியம். சொல்லுங்க, எல்லாம் வாய் திறந்து சொல்லுங்க. பின்னாடிக்கிற சொல்லுங்க, ஆண்கள் சொல்லுங்க, இயேசுவே சத்தியம். அப்போ இயேசுவுக்கு மிஞ்சினது அசத்தியம், சத்தியம் இல்லை, பொய். இயேசுவே சத்தியம். இந்த உலகத்தில் இயேசுவே சத்தியம். அல்லேலூயா. பார்க்கலாமா ஒரு சில வசனங்களை? இயேசுவே சத்தியம். வாசிங்க. யோவான் 14 அதிகாரம் 6 வசனம். யோவான் 14 அதிகாரம் 6 வசனம். 1 யோவான் 5:20. அதற்கு இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். இந்த வார்த்தையை யார் சொன்னது? இயேசு ஆண்டவரே சொன்னார். என்ன சொன்னார்? நானே வழியும், நானே சத்தியம், நானே ஜீவனுமாய் இருக்கிறேன். இயேசு யாரு? பக்கத்தில் சொல்லுங்க, சத்தியம். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. என்னது? சத்தியம். இயேசுதான் சத்தியம். புரிஞ்சுச்சிங்களா? உலகத்தில் சத்தியம் எங்க மாறாது. எங்க போனாலும் அது சத்தியம்தான். எந்த கண்ட்ரிக்கு போனாலும் சத்தியம் மாறாது. அதுதான் சத்திய தேவன். 1 யோவான் 5:20 வாசிக்கிறோம். 1 John chapter 5 verse 20 எடுத்து வாசிக்கலாம். 1 யோவான் 5:20. அன்றியும் நாம் சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எண்ணப்பட்ட சத்தியமுள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். ஒரு கைத்தட்டி அந்த சத்திய தேவனை கைத்தட்டி மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. யாருங்க சத்தியம்? இயேசுவே சத்தியம். ஒரு மனுஷன் இயேசுவுக்குள்ளே வந்துட்டான்னா, ஒரு மனுஷன் இயேசுவை சொந்த இரட்சகரா ஏத்துக்கிட்டான்னா அவன் சத்தியத்திற்குள்ளே வந்து விட்டான். சத்தியத்தை தெரிந்து கொண்டு விட்டான். இதுவரைக்கும் இயேசுக்குள்ளே வராத வரைக்கும் அவன் பொய்யை நம்பிக்கொண்டிருந்தான், சத்தியம் இல்லாதவைகளை நம்பிக்கொண்டிருந்தான். ஆனா இயேசுவுக்குள்ளே ஒருவன் வந்து விட்டான் என்று சொன்னாள். அவன் சத்தியத்திற்குள்ளே வந்து விட்டான், சத்தியத்தை அறிந்து விட்டான். சத்தியம் என்ன என்று அவனுக்கு விளங்கி விட்டது. அப்ப யார் தான் சத்தியம்? சொல்லுங்க, எல்லாம் வாயிலே சொல்லுங்க, யார் தான் சத்தியம்? இப்போ இயேசுக்குள்ளே வந்துனுகிறோம் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நான் சத்தியத்துக்குள்ளே வந்துட்டேன்னு அர்த்தம். சொல்லுங்க, எதுக்குள்ளே வந்துட்டேன்?
நான் சத்தியத்துக்குள்ளே வந்துட்டேன்னு அர்த்தம். எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்ப யாருங்க சத்தியம்? வேற யாரும் சத்தியம் இல்லை, வேற யாரும், எல்லாமே பொய். உலகத்தில் தேவனை தவிர, தேவனுடைய சார்பில் வந்து நாங்களும் கடவுள் தான், நாங்களும் தேவர்கள் தான், நாங்களும் சாமிங்க தான் அப்படின்றது எல்லாமே பொய். அது சத்தியம் இல்லை. அவைகள் எல்லாம் பொய்யானது. இயேசு ஒருவர் தான் மெய்யான தேவன். அல்ல சொல்ல மாட்டீங்களோ? இன்னொரு வசனத்தையும் வாசிக்கலாம். யோவான் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஜான் சாப்டர் 17 verse 3 எடுத்து வாசிக்கலாம். யோவான் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஒன்றான மெய் தேவனாகிய, போட்டிருக்கு பாத்தீங்களா? ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. போட்டிருக்கமா? சத்திய தேவன். தமிழில் வந்து மெய் தேவன் என்று போட்டிருக்கு. மெய்யும் சத்தியம் ஒன்று தான். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், ஒன்றான ஒரே ஒரு தேவன். அவர்தான் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். அவர் மெய் தேவன். ஹல்லேலூயா. அவங்கள பிரிக்க முடியாது. மெய் தேவன், சத்திய தேவன். அவரை அறிகிறது தான் நித்திய ஜீவன். அவரை தெரிஞ்சுக்கிறது தான் நித்திய ஜீவன். அந்த கடவுளை, சத்தியமுள்ள கடவுளை யார் தெரிஞ்சுக்கிறானோ அவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நித்திய வாழ்வு உண்டு. ஹல்லேலூயா. அப்போ சத்தியம் யாரும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு இப்போ. ஹல்லேலூயா. அந்த சத்தியத்தை என்ன பண்ணணும்? நம்ம அறையிலே கட்டிக்கணும். ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த சத்தியம் தான் சத்தியம், வேற எதுவுமே சத்தியம் இல்லைன்னு சொல்லி இந்த சத்தியத்தில் நம்மளுடைய இடுப்பை, அறைய நல்லா ஸ்ட்ராங்காக கட்டிக்கணும். எங்கே அப்படி இப்படி என்ன பண்ணக்கூடாது, போகாமல் அந்த சத்தியத்தில் நிற்கிற மாதிரி கட்டிக்கிறத தான் அந்த பெல்ட்டை நம்ம கட்டிக்கணும். ரெண்டாவது, இயேசுவின் வார்த்தையே சத்தியம். அல்ல சொல்லுங்க. இயேசுவே சத்தியம். அவர் சத்தியம்னா அவர் வார்த்தை கூட சத்தியம்தான். யோவான் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 17 and 17 வாசிங்க. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் உம்முடைய வசனமே சத்தியம். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு சத்தியம். அவருடைய வசனம் கூட, சொல்லுங்க எல்லாரும், அவருடைய வசனம் சத்தியம். ஹல்லேலூயா சொல்லுங்க. இப்போ உங்களுக்கு கொஞ்சம் விவரம் வந்துச்சு. எதில் கட்டணும்னாக்கா, சத்தியம் அப்படின்னா இயேசு, சத்தியம்னா இயேசுவின் வார்த்தை. அப்போ வார்த்தையினால நம்ம இடுப்பை கட்டணும். சொல்லுங்க, எதுக்குனால சொல்லுங்க, எதனால கட்டணும்? வார்த்தையினால. ஹல்லேலூயா. வார்த்தையினால இடுப்பை கட்டணும் அப்படின்னா, பைபிள்ங்கிற வசனம்லாம் பேப்பரை எழுதி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இடுப்புக்கு சுத்தூள் கட்டிட்டு போகிறீங்க, நஞ்சிரும். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், ஹல்லேலூயா சொல்லுங்க. மேலே கட்டுறதில்ல, வசனத்தை எழுதி கட்டுறதில்லை. அதனுடைய அர்த்தம், அவன் பிரியமானவர்களே, வசனத்திலேயே வாழ்க்கையை கட்டிக்கொள்ளணுன்ற அர்த்தம். அவன் ஹல்லேலூயா. இப்போ உங்களுக்கு கொஞ்சம் விவரம் வந்துச்சு இல்லையா? பெல்ட்டுன்னா என்னன்னு புரிஞ்சிச்சா? இப்போ எதுதான் பெல்ட்டு? வார்த்தை. சொல்லுங்க, பக்கத்தில் கை பிடிச்சி, யாருடைய வார்த்தை? இயேசுவின் வார்த்தை. சொல்லுங்க எல்லாரும், இந்த வாயை திறந்து, இயேசுவின் வார்த்தை சத்தியமான வார்த்தை, உண்மையான வார்த்தை. இந்த வார்த்தையிலே உங்க இடுப்பை நீங்க கட்டனா, நீங்க விசுவாச பாதையிலே, பரிசுத்த பாதையிலே பி ஸ்ட்ராங்கா இருக்க முடியும். முதலாவது காரியத்தை நாம் வாசிக்கலாம். இடுப்பு என்று சொன்னால் இடுப்புக்கும் இன்னொன்றுக்கு கனெக்ஷன் இருக்குது. அதை நாம் இப்போ கனெக்ஷன் பண்ணலாம். வாங்க, ஸ்தோத்திரம். 1 பேதுரு, 1 Peter chapter 1 verse 13. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம்
13ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கையுள்ளவர்களாயிருங்கள். ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களோ? இப்போ 13ஆம் வசனத்தின்படி நம்ம பார்க்கின்ற போது என்ன எழுதியிருக்கிறது? இடுப்பு என்று சொன்னால் மனதின் அறையை. ஹல்லேலூயா சொல்லுங்க மாட்டீங்களா? இப்போ இங்கிருந்து எங்க போச்சு? மைண்ட். ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களோ? அப்போ சத்தியத்தில் உங்க இடுப்பை கட்டுறது அப்படின்னா என்ன? இந்த பெல்ட்டை கட்டுறதுன்னா என்னன்னா, இந்த மனதில் என்னத்துல என்ன இருக்கணும்னா வார்த்தை. சொல்லுங்க, என்ன இருக்கணும்? கைப்பிடிச்ச சொல்லுங்க பக்கத்தில், என்ன இருக்கணும் உங்க மைண்டில், உங்க மனதில்? தெலுங்குல பார்த்தா மனசு அనే நடுமு கட்டுக்கொனுடி. அப்போ இந்த இடுப்பு ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா எங்க வசனம் இருக்கணும்னாக்கா சொல்லுங்க, இங்கே மைண்ட். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். மைண்டை கட்டணும். அப்போ இந்த மைண்டை சத்தியத்தில் நிரப்பிட்டீங்களா, இந்த மைண்ட்ல இயேசு மாத்திரம் சத்தியம் என்று இந்த மைண்ட்ல புரிஞ்சிச்சுன்னா, அந்த மைண்ட்ல அந்த சத்தியம் இருந்துச்சுன்னா உங்க இடுப்பு என்ன ஆகாது? அப்படி இப்படி உங்க இடுப்பு. ஒரு மனுஷன் நல்லா ஸ்ட்ராங்கா நிற்கணும்னாக்கா அந்த மனுஷனை நிற்க வைக்கிறது முதல் எதுனா இடுப்பு தான். இடுப்பில் நினைக்க முடியுமா? சொல்ல மாட்டீங்களே. இந்த இடுப்பு, இந்த எலும்புகள் இல்லைன்னா இந்த மனுஷன் ஸ்ட்ராங்காக என்ன பண்ண முடியாது? நிற்க முடியாது பிரியமானவர்களே. அப்போ இந்த இடுப்பு ஸ்ட்ராங்காக நிற்கணும் அப்படின்னா இந்த இடுப்பில் ஒரு பெல்ட்டை கட்டணும். அந்த பெல்ட்டு தான் சத்தியம், சத்திய வார்த்தை. அந்த வார்த்தை எங்கே வைக்கணும்னா மனதிலே, மைண்ட். சொல்லுங்க எல்லாரும் கை காட்டி, எதில்? மைண்ட். எதில் நிரப்பணும்? மைண்டில் என்ன இருக்கணும்? எப்பவுமே கீப் இட் யுவர் மைண்ட். சத்தியத்தினால நிரப்பணும் உங்கள் மைண்டை. உலகத்தில் இருக்கிறதெல்லாம் போய், உலகத்தில் இருக்கிறதெல்லாம் போய், சத்தியம் இயேசுவின் வார்த்தையே சத்தியம். இன்று உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிங்களா, உங்கள் மைண்டில் நிரப்ப ஆரம்பிச்சிங்களா, உங்கள் மைண்டு சரியாக இருந்துச்சுன்னா உங்கள் இடுப்பு கூட சரியாகும். சோதரா ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் இடுப்பை கட்டினான்னா அவன் வாழ்க்கை சரியாக இருக்கும். கட்ட வேண்டியது என்னத்தை கட்டணும்? சொல்ல மாட்டீங்களே. இடுப்பு. சொல்லுங்கள், அடுப்பு இல்லை, இடுப்பு. சொல்லுங்கள், எதை கட்டணும்? இடுப்பு. ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இந்த இடுப்புக்கு மைண்டுக்கு என்ன இருக்குது? கனெக்ஷன் இருக்குது. ஹல்லேலூயா சொல்லுங்க. இந்த இடுப்பை கட்டலைன்னா அவ்வளோதான், எங்கன்னா போவான். சோத்திரம். ஹல்லேலூயா சொல்லுங்க. நிறைய அர்த்தங்கள் உண்டு. இடுப்பை கட்டலைன்னா இந்த கால் ஒரு இடத்துல சொல்ல மாட்டீங்களே நிற்குமா? அதான் ஆடாத ஆட்டம் எல்லாம் ஆடி வந்தேனா, பாடாத பாட்டு எல்லாம் பாடி வந்தேனா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ராபர்ட். ஹல்லேலூயா. கானா பாட்டு ராபர்ட். ஆமாம், பாடுற மாதிரி ஆடாத ஆட்டம் எல்லாம் ஆடி வந்தேன், பாடாத பாட்டு எல்லாம் பாடி வந்துனுங்கிறாங்க இன்னைக்கு. எதை கட்டல? இடுப்பு. சொல்லுங்க பக்கத்தில் கைப்பிடிச்சு, என்ன கட்டு? இடுப்பை கட்டு. எதில் கட்டு? சத்தியத்தில் கட்டு, வசனத்தில் கட்டு, இயேசுவினால கட்டு. உங்கள் இடுப்பை சரியாக கட்டிட்டீங்களா நீங்கள் உலகத்தில் அப்படி இப்படி சாய மாட்டீங்க. அப்போது உங்கள் மைண்டை சத்தியத்தில் நீங்கள் கட்டினீங்களா உங்கள் நடை, உங்கள் உடை, உங்கள் வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும். அப்படி நீங்கள் இருப்பீங்களா பிசாசை ஜெயிக்க முடியும் ஈஸியாக. ஹல்லேலூயா. ஒரு வசனங்களை, ஒரு 2 வசனங்களை இந்த மைண்டை பற்றி வாசிச்சுட்டு வேகமாக முன்னுக்கு போகலாம். ஏன்னா மைண்டு என்ற அந்த என்ன மனது என்ற கச்சை, மனது என்ற அரைக்கச்சை கட்டணும். ஹல்லேலூயா. வாசிங்க நீதிமொழிகள் 16:32. ப்ரோப்ஸ். సామెతలు 16:32.
வாசிக்கலாம். நீதிமொழிகள் பலவான்களை பார்க்கிலும் 16:32. பலவான்களை பார்க்கிலும் நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன் பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். ஹல்லேலூயா. எதை அடக்கணுமா? மனதை. சொல்லுங்க, கைப்பிடிச்சு பக்கத்தில். என்னத்தை அடக்கணும்? மனதை அடக்கணும். இந்த மனது என்ன சொல்லுதோ அதுதான் இந்த மனுஷன் எல்லாம் கேட்குறான். அப்போ அடக்க வேண்டியது எது? சொல்ல மாட்டீங்களே சிஸ்டர், சொல்லுங்க. பிரதர் சொல்லுங்க. மனதை அடக்கிறவன் உத்தமன். ஹல்லேலூயா. பராக்கிரமசாலி என்றது அல்ல, பட்டணத்தையே பிடிக்கிறவன் அல்ல. இன்னைக்கு எத்தனையோ பேர் பராக்கிரமசாலிகள், இன்னைக்கு எத்தனையோ பட்டணங்களை பிடித்தவர்கள் தங்கள் மனதையே அடக்காததுனால அவர்கள் வாழ்க்கை கெட்டு போனது. இன்னைக்கு என்ன வேணா சம்பாரி, என்ன வேணா நிலைமையில் இரு, உன் மனதை கண்ட்ரோல் இருக்கணும். தெலுங்குல பார்த்தீங்களா நான் அந்த வசனத்தை? పరాక్రమశాలి కంటే దీర్ఘశాంతము గలవాడు శ్రేష్ఠుడు, పట్టణమును పట్టుకొని వాని కంటే తన మనస్సును స్వాధీనపరుచుకొని వాడు శ్రేష్ఠుడు. హల్లెలూయా. அப்போ என்னதை கண்ட்ரோல் வைக்கணும்? மனது. ஏன் இந்த மனதை கண்ட்ரோல் வைக்கணும் அப்படின்னா, இந்த மனசில் தான் பொல்லாத சிந்தனைகள் வருகிறது, பொல்லாத யோசனைகள் வருகிறது, பொல்லாத ஆசைகள் வருகிறது, பொல்லாத காரியங்கள் எல்லாம் யோசிக்கிறோம். இந்த மனதில் நல்லதையோ யோசிக்கிறோம், இந்த மனதில் கெட்டதையோ யோசிக்கிறோம். அப்போ சரி செய்ய வேண்டியது, இந்த இடுப்பு பி ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா, இந்த இடுப்பு ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா இந்த மனுஷன் எங்கே நாங்கள் அலைஞ்சு ஓட மாட்டான். இந்த இடுப்பு ஸ்ட்ராங்காக இருக்கணும்னாக்கா மைண்டு ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ இந்த மைண்டில் என்ன இருக்கணும்னா சத்தியம். அதான் பேதுரு சொன்னார், உன்னுடைய மனது என்ற அறக்கச்சை கட்டிக்கொள். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் ஸ்ட்ராங்காக நிற்கணும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, பரிசுத்த ஜீவியத்திலே, சாட்சிய ஜீவியத்திலே, ஜப ஜீவியத்திலே நீங்கள் பரிசுத்தமாக ஸ்டாண்ட் ஆகணும். அப்படின்னா கட்ட வேண்டியது உங்கள் இடுப்பை கட்டணும். உங்கள் இடுப்பை என்ன கட்டணும்? சத்தியம் என்னும் என்னத்தை கட்டணும்? சத்தியம் என்ற ஒரு பெல்ட்டை கட்டணும். அந்த சத்தியம் எங்கே ஃபிக்ஸ் ஆகணும்னா முதல்ல மைண்ட். ஹல்லேலூயா. அதுதான் பேசினிக்கிறோம். இன்னொரு வசனத்தையும் வாசிக்கலாம். மனசை பற்றி இன்னொரு வசனத்தை வாசி. நீதிமொழிகள் 25:28. Proverbs 25 தன் ஆவியை 28. தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதியிழந்த பாழான பட்டணம் போல் இருக்கிறான். தெலுங்குல கூட வாசிங்க அதை. ప్రాకారము లేక పాడైన పురము ఎంతో తన మనస్సును అణచుకొని లేనివాడు అంతే. హల్లెలూయా. ஒரு காம்பவுண்ட் வால் இல்லாத பட்டணம் எப்படி பாழா போதோ, ஒரு காம்பவுண்ட் வால் இல்லாத ஒரு தோட்டம் எப்படி பாழா போதோ, நம்ம மனசுக்கும் ஒரு காம்பவுண்ட் வால் இருக்கணுமா. பார்க்குறதெல்லாம் நம்பிடக்கூடாது, பார்க்குறதெல்லாம் பின்பற்றக்கூடாது, பார்க்குறதெல்லாம் செஞ்சிடக்கூடாது, பார்க்குறதெல்லாம் மனசை விட்டுறக்கூடாது. மனசுக்கு ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கணுமா. மனசு ஒரு காம்பவுண்ட் வால் போட்டுக்கணுமா அந்த மனசுக்கு. ஏன் போடணும் அப்படின்னா, நம்ம மனசு எப்படின்னா போகும். இந்த உலகத்திலேயே வேகமாக போகக்கூடியது, வேகமாக பயணம் பண்ணக்கூடியது மனசு தான். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்போ இங்கே உக்காந்துன்னு நீங்கள் பெங்களூர் போய் வாங்கன்னா போய் வந்துடலாம். போய் வாங்க பார்க்கலாம். சோத்திரம். போய் வந்துச்சா? வீட்டுக்கு போய் வாங்க டக்குன்னு. பாரு எவ்வளோ சீக்கிரமாக போய் வந்துச்சு பார்த்தியா மனசு. ஹல்லேலூயா. அப்போது ஆள் ஒரே இடத்துல இருப்பான், மனசு எங்கெங்கோ போய் என்ன ஆகும்? ஆர்டர் கொடுத்த கிஃப்ட் அது. ஹல்லேலூயா சொல்லுங்க. அதனால் மனுஷன் பாவத்தை செய்ய தேவையில்லை, ஆனால் மனசில் என்ன செய்யலாம்? சொல்ல மாட்டீங்களா? ஐயோ, செய்யாத மாதிரியும் பார்க்காத மாதிரியும் உக்காந்துக்கிறீங்களே. என்ன மனுஷன் பாவத்துக்கு போகாமலேயே மனசுலேயே என்ன பண்ணலாம்? செய்யலாமா செய்யக்கூடாதா? தோத்திரம். எத்தனை பேர் அப்படி இருக்கிறோம்?
மனுஷன் போக மாட்டான், ஆனால் என்ன போகுது? சோத்திரம். அப்போ என்ன வேணும் மனசுக்கு? காம்பவுண்ட் வால் வேணும்னு சொல்லுங்க. ஆமென். என்ன வேணுமா? அப்போ இந்த மனசு என்ன பண்ணக்கூடாது? எங்க நாங்கள் அலைய விடக்கூடாது. அலைய விட்டோம்னா நம்ம எதில் போயிடுவோம்? பாவத்தில். ஃபஸ்ட்டு பாவம் நடக்கிறது எங்கன்னா மனசில் தான். திருப்பி மனசில் நந்து அது ஆளுடைய உருவத்தில் வந்து திருப்பி தான் ஃபிசிக்கலாக நடக்குது. அப்போது எங்கே கட் பண்ண முதல்ல? மனசுலையே. அதனால்தான் இந்த தொல்லை இல்லாமல் இருக்கிறதுக்கு மனசு நிறைய சத்தியத்தை கட்டு. சத்தியம் என்னப்பட்ட வசனத்தை கட்டு. பக்கத்தில் சொல்லுங்கள், என்னத்தை கட்டு? சொல்லுங்கள், பக்கத்தில் சொல்லுங்கள், சத்தியத்தை கட்டு. உங்கள் மனசை சத்தியத்தில் நிரப்பு. உங்கள் மனசை அலைய விடாத. பார்க்கறதெல்லாம் போயிடக்கூடாது. உன் மனசு ஒரு கண்ட்ரோல் வச்சுக்கோ. இந்த கண்ட்ரோல் தான் யார் கொடுக்குறாங்கன்னாக்கா சத்தியம் கொடுக்குது. இப்போ புரிஞ்சிச்சா? சத்தியம் உங்கள் மைண்டில் இருந்துச்சானாக்கா சத்தியம் என்ன பண்ணும்? உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணும். ஒரு ரிமோட் சத்தியம் தான் உங்களை கண்ட்ரோல் பண்ணி நடத்தும். கட்டுப்பாட்டின் ஆவியானவர் கண்ட்ரோல் பண்ணி நடத்துவார். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. அப்போ புரிஞ்சிச்சா? இப்போது முதல் பாயிண்ட்டு நம்ம உக்காந்துக்கிறோம். என்னதான் நம்ம கட்டிக்கணும்னா, இடுப்புக்கு என்னதை கட்டிக்கணும்? சத்தியம். இடுப்புக்கு எப்படிப்பா கட்டுறதுன்னு புரியாமல் இருந்துச்சு இல்லையா? இடுப்பு பெல்ட்டுக்கு இது அப்படின்னா ஸ்ட்ராங்காக, அதுக்கு முதல் கட்ட வேண்டியது மனசை. சொல்லுங்கள், எதை? மனசுடைய கண்ட்ரோல் தான் இடுப்பு வேலை செய்யும். மனசு அந்த மைண்டுடைய கண்ட்ரோல் தான் கால் கை எல்லாம் மனுஷனே வேலை செய்கிறது. எதை கண்ட்ரோல் தான்? மைண்ட். சொல்லுங்கள், இந்த மைண்டினுடைய கண்ட்ரோலில் மனுஷன் வேலை செய்யலான்னா அவனை மென்டல் அப்படின்றாங்க. சொல்லுங்கள், என்னது? அல்லேலூயா. அதில் ஆஃப் மென்டல் இருக்குது, ஃபுல் மென்டல் இருக்குது. இந்த மைண்டு மனுஷனையே நடத்துகிறதே இந்த மைண்டு தான். இந்த மைண்டில் என்னாகுதோ அதை வச்சு தான் மனுஷன் நடப்பான். இந்த மைண்டில் முழுவதும் பாவமே இருந்துச்சுன்னா அவன் எவ்வளோ சொன்னாலும் அவன் பாவத்திலேயே வாழ்வான், மனம் திரும்பவே மாட்டான். ஏன்னா அந்த மைண்டு இன்னும் பரிசுத்தமாகலை. அந்த மைண்டில் வர வேண்டிய சத்திய தேவன் வரல. அந்த மைண்டில் சத்தியம் இல்லை. அப்போது இல்லைன்னா உனக்கு என்ன தான் இல்லைன்னு அர்த்தம்னா, பெல்ட்டு, இடுப்புக்கு இருக்கிற பெல்ட்டு இல்லைன்னு அர்த்தம். அப்போ இடுப்புக்கு பெல்ட் இல்லைனாக்கா நினா விடுவேன், சரிஞ்சு விழுந்துருவேன். எங்கே? பாவத்தில், உலகத்தில். நான் சொன்னேன் இல்லையா, யுத்தத்தில் இந்த பக்கம் ஒரு கையில் என்ன இருக்குது? கேடகம். இந்த பக்கம் ஒரு கையில் என்ன இருக்குது? வசனம் பட்டயம் இருக்குது. இதை ரெண்டை வச்சு யுத்தம் பண்ணினேக்கிறான். பெல்ட்டு சரிங்கிச்சுன்னா என்ன பண்ணுவேன்? நான் கீழே வச்சுட்டு பெல்ட்டை போட்டுக்கிறேன் இருப்பா அப்படின்ற வரைக்கும் செத்துரு இருப்பானா? போட்டு தள்ளிடுவான். அதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையில் எது நயம் இறங்கக்கூடாது? நம்மளுடைய வஸ்திரம். அதில் சொல்ல மாட்டிங்களா? நம்ம மேலே போட்டிருந்த வஸ்திரம் விளங்கிடுச்சனாக்கா நம்ம என்ன ஆகிறோம்னாக்கா அவமானப்படுகிறோம். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் கூட அவமானப்படுத்தும்படி, நிந்திக்கும்படி சத்ரு அநேக வகையில் போராடுகிறான். அதனால் தான் பிரியமானவர்களே, நீயும் நானும் மனதும் என்றதான இந்த அறக்கட்சியை வசனம் என்ன பெல்ட்டில் கட்டிக்கினா நீ ஸ்ட்ராங்காக நிற்கிறாய். அல்லேலூயா. நம்பர் 1. நம்பர் டூ சத்தியத்தில் இந்த இடுப்பு எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுனாக்கா, முதலாவது நம்ம நல்லா நிற்கணும் அப்படின்னாக்கா இடுப்பு வேணும். அல்லேலூயா. சத்தியத்தில், பரிசுத்தத்தில். ரெண்டாவது, நம்ம இடுப்பு என்ன பண்ணணும்னா பாரங்களை சுமக்கிறது. என்னத்தை சுமக்கிறது? இடுப்பு இல்லைன்னா பாரத்தை சுமக்க முடியுமா? இடுப்பு ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் என்ன பண்ண முடியும்? வேலை. இடுப்பு சரியில்லைன்னா வேலை என்ன பண்ண முடியாது? மாம்ச பிரகாரமாக. அதே ஆவிக்குரிய பிரகாரமாக கூட நம்ம இடுப்பு ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நமக்கு வருகிற எல்லா பாரங்களையும் நம்மளால் சுமக்க முடியும். அல்லேலூயா. யோவான் 21:18 வேகமாக வாசிக்கலாம். எத்தனை முடியுதோ அத்தனை பார்க்கலாம் இன்னைக்கு. யோவான் நீ 21:18 நீ இள வயதுள்ளவனாய் இருந்தபோது உன்னை நீயே அரை கட்டி கொண்டு, பாத்தீங்களா அங்க போட்டிருக்கு, அரை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயதுள்ளவனாகும் போது உன் கைகளை நீட்டுவாய். வேறொருவன்
வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஹல்லேலூயா சொல்லுங்க. இந்த 21 யோவான் 18ஆம் வசனத்தில் இருக்கிற வசனம், ஆண்டவராகிய இயேசு பேதுருவோடு பேசினார். ஆண்டவராகிய இயேசு யாரோடு பேசுகிறதான கான்வகேஷன் அப்படின்னு சொன்னால் பேதுருவோடு பேசுகிறார். பேதுரு யார்? இயேசுவின் சீடன். பேதுரு என்ன பண்ணிட்டாரு? இயேசு மரித்த பிறகு ஏசப்பா விட்டுட்டு திருப்பி மீன் பிடிக்க போயிட்டாரு. அவர் ஒருத்தர் மீன் பிடிக்க போயிருந்தா பரவாயில்ல, 7 பேர் அவரோடு கூட்டுட்டு போயிட்டாரு. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. சீசருங்க மொத்தம் 12 பேர், அதில் 7 பேரை கூட்டு போயிட்டுக்கிறாரு. ஸ்தோத்திரம். என்ன தொழிலுக்கு? மீன் பிடிக்கிற தொழிலுக்கு. ஏசப்பா கூப்பிட்டது ஊழியம் செய்யடான்னு கூப்பிட்டாரு. ஏசப்பா இருக்கிற வரைக்கும் ஏசப்பா கூட சுற்றினாங்க. ஏசப்பா அப்படி மரித்த உடனே எஸ்கேப். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஏசப்பா போயிட்டாரா? ஏசப்பாவை சிலுவையில் அடிச்சுட்டாங்க, கொண்டுட்டாங்க. நம்மளையும் கொலை செஞ்சுட்டு போகிறாங்க, கொண்டுட்டு போகிறாங்கன்னு எஸ்கேப் ஆகிட்டாங்க. இப்போ பேதுரு என்ன பண்ணிட்டாரு? மீன் பிடிக்க போயிட்டாரு. ஆனால் ஏசப்பா மரணத்தை ஜெயித்து 3வது உயிரோடு எழுந்த பிறகு இந்த மீன் பிடிக்க போனாங்க பாருங்க, அவங்கள தேடிட்டு மீன் பிடிக்கிற இடத்துக்கே போயிட்டாரு. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. மீன் பிடிக்கிற இடத்துக்கே போயிட்டு அவங்களோட பேசுகிறாரு. பேசி நிற்கிற போது பேதுரு கண்டுபிடிச்சிட்டான், இயேசு உயிர்த்தெழுந்த இயேசு ஒன்றுக்கிறாரா தேன்னு. அப்படியே குச்சிட்டான் தண்ணியில். ஹல்லேலூயா. ஆண்டவர் விட்டாரா? ஆண்டவர் விடல. ஆமாம், ஆண்டவர் என்ன பண்ணார்? ஏறி வாடா, நான் தான் வந்துக்கிறேன், நான் செய்ய சொல்ல வேலையை விட்டுட்டு மீன் பிடிக்க வந்துட்டுக்கிறேடா அப்படின்னு ஆண்டவர் பேசிட்டு அப்போ சொல்கிறாரு, என்னை நேசிக்கிறாயா பேதுருவே? நீ என்னை நேசிக்கிறாயா? ஆமாம் ஆண்டவரே. ஆமாம் ஆண்டவரே. டேய், என்னை நேசிச்ச என் ஊழியத்தை தானே செய்யணும். நீ என்ன பண்ணிக்கிற? இப்போ மீன் பிடிக்க வந்துட்டுக்கிறேடா. 2வது முறை கேட்குறாரு, பேதுருவே என்னை நேசிக்கிறாயா? ஆமாம் ஆண்டவரே. அப்போ என் ஆடுகளை மேய்ப்பாயோ? 3வது முறை கேட்குறாரு, பேதுருவே என்னை நேசிக்கிறாயா? ஏன் ஆண்டவரே, ஒரு முறை கேட்காம 3 முறை கேட்டுனுக்கிறீங்களே, என்ன டவுட்டா ஆண்டவரே அப்படின்ற மாதிரி பேசினுக்கிறேன். ஆமாப்பா, அப்போ என்னை 3 தரம் மறுதளிச்சிட்டேன், அதனால் தான் 3 தரம் கேட்டுனுக்கிறேன், நீ என்னை நேசிக்கிறாயா? அப்படியெல்லாம் பேசிட்டு அப்பு சொன்னப்பட்ட வார்த்தை தான் 18ஆம் வசனம். ஹல்லேலூயா. அந்த மேலே கான்செப்டை நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். நான் சொன்னதெல்லாம் இருக்கும். அம்மா என்னை நேசிக்கிறாயா அப்படின்னு சொல்லிட்டு, நீ வாலிபனாக இருக்கும்போது உன்னுடைய அறக்கட்சியை நீயே கட்டிக்கினாய். ஹல்லேலூயா. அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? நீ வாலிபனாக இருக்கின்ற போது உன் பாரங்களை நீ சுமந்து கொண்டாய், நீ அநேக காரியங்களை செய்தாய். ஆனால் நீ கிழவனாகும்போது, முதிர் வயதாகும்போது உன்னால் அறக்கட்சியை என்ன பண்ண முடியாது? கட்டிக்க முடியாது. இன்னொருவனுக்கு வந்து கட்டணும். ஹல்லேலூயா சொல்ல மாட்டிங்களா? இது எதை குறிக்கிறதுன்னு சொன்னால், ரெஸ்பான்சிபிலிட்டி, குடும்பத்தினுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, ஊழியத்தினுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. பாரங்களை சுமக்கிறோம் அப்படின்னா, பாரங்களை சுமக்கிறதுக்கு எது ஸ்ட்ராங்காக இருக்கணும்? இடுப்பு. சொல்லுங்கள் பக்கத்தில் பார்த்து, என்னது ஸ்ட்ராங்காக இருக்கணும்? இடுப்பு ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நம்மளால் என்ன சுமக்க முடியும்? பாரங்களை சுமக்க முடியும். இடுப்புன்னு சொன்னால் இந்த மாம்ச இடுப்பையே நான் மைண்டில் வச்சுக்க போகிறீங்க. ஆவிக்குரிய இடுப்பு. ஹல்லேலூயா சொல்லுங்கள். அப்படின்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் நிமிர்ந்து நின்று நடக்கணும்னா இந்த இடுப்பு ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நீங்கள் நிமிர்ந்து நடக்க முடியும், பிசாசை ஜெயிக்க முடியும். அதை தான் சொல்லுகிறார் பிரியமானவர்களே. யோவானோடு அந்த வசனத்தில் பார்க்கின்ற போது, பேதுருவே உன் வாலிப இளம் வயதில் இடுப்பை நீ கட்டி கொண்டாய், நீ இஷ்டமான இடங்களுக்கு நடந்தாய். ஆனால் முதிர் வயதான போதோ இன்னொருவன் கட்டுவான், அவன் உன்னை நடத்துவான் என்று பார்க்கிறோம். அப்போ நீயும் நானும் எப்படி நம்மளுடைய இடுப்பை கட்டிக்கணும், எப்படி நடக்கணும், எப்படி பாரத்தை சுமக்கணுன்றதை தான் இங்கே பேசுகிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க. நீதிமொழிகள் 31:17 வசனத்தை வாசிக்கலாம். சாமெத்தலு ப்ரோவர்ப்ஸ் 31:17. தன்னை பலத்தால் இடை கட்டி கொண்டு, இங்கே பாருங்க, குணசாலியான ஸ்திரீயை பற்றி, நல்லா வேலை செய்கிற ஒரு குணசாலியான ஸ்திரீயை பற்றி வருகிறது இங்கே. வாசிங்கம்மா. தன்னை பலத்தால் இடை கட்டி
கட்டி கொண்டு தன் கைகளை பலப்படுத்துகிறாள். அறக்கட்சி வரலீங்களா? தெலுங்குல இருக்குது, உங்கள் தமிழில் ஏதலை அல்ல சொல்லுங்க. 17ஆம் வசனம் நீதிமொழிகள் 31:17. ఆమె నడికట్టు చేత నడుము బలపరుచుకొని చేతులతో బలముగా పనిచేయును. హల్లెలూయా சொல்ல மாட்டீங்களா? நீங்கள் நல்ல வேலை செய்யணும்னா என்னத்தை கட்டிக்கணும்? நம்ம முதல்ல சொல்லுங்கம்மா. இடுப்பு எப்படி இருக்கணுமா? பலமாய். தமிழில் டைரெக்டாக எழுதிச்சு பலப்படுத்தி கொண்டு. எப்படி எழுதிச்சு? எப்படி இருக்குது அந்த வசனம்? தன்னை பலத்தால் இடை கட்டி தன் கைகளை பலப்படுத்தி வேலை செய்கிறாள். ஹல்லேலூயா. குணசாலியான ஸ்ரீ, வேலை செய்கிற ஸ்ரீ, குணசாலியான மனைவி தன் குடும்பத்துக்காக தனக்காக உழைக்கிறாள், வேலை செய்கிறாள். அப்படி வேலை செய்யாதவர்கள் குணசாலியான ஸ்ரீ அல்ல, குணமில்லாத சகோதரிகள். ஆமாம் பிரியமானவங்களே, எத்தனை பேர் தன் குடும்பத்துக்காக கணவரோடு கலந்து உழைக்கிறார்களோ, பிரயாசப்படுகிறார்களோ, அந்த குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறது. இங்கே குணசாலியான மனைவி, குணசாலியான சகோதரியை பற்றி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அவள் இருட்டோடு எழுந்து கொள்வாள், தன் வீட்டில் இருக்கிறவருக்கு எல்லாருக்கும் ஆகாரத்தை செய்வாள். ஆமாம், அது ஒரு குவாலிட்டிஸ் எல்லாம் குணசாலியான ஸ்ரீக்கு கொடுக்கப்பட்ட அவைகளிலே அவள் தன் அறக்கட்சியை பலப்படுத்தி கொள்வாள். இந்த பலன் எதை குறிக்கிறது என்று சொன்னால், நாம் செய்ய வேண்டிய வேலை, நம்ம ஆவிக்குரிய காரியங்கள், ஜெபிக்கிறது, வேத வாசிக்கிறது, உபவாசிக்கிறது, இந்த மாதிரி காரியத்தை நம்ம செய்யணும்னா நமக்கு என்ன இருக்கணும்னா பலன் இருக்கணும். நம்ம இடுப்பில் என்ன இருக்கணும்? பலன் இருக்கணும். அந்த பலன் நமக்கு இல்லைன்னா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த பலன் இல்லைன்னா பிசாசை நாம் என்ன பண்ண முடியாது? ஜெயிக்க முடியாது. ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களோ? ஹல்லேலூயா. நேரமாகுதா பார்த்துட்டுக்கிறேன். அதனால் சங்கீதம் 66 சங்கீதம் 11 வசனம், Psalm 66 verse 11. என் வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர். அப்போ இடுப்பு நம்ம ஸ்ட்ராங்காக நிற்கிறதுக்காக, இடுப்பு ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நிற்க முடியும் ஆள். ரெண்டாவது, நம்ம பாரமான வேலைகளை செய்கிறதுக்கு எது ஸ்ட்ராங்காக இருக்கணும்? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், இடுப்பு. ஆமாம், பாரமான வேலைகளை செய்யணும், பிரயாசத்தோட வேலைகளை செய்யணும். அப்படின்னா இடுப்பு ஸ்ட்ராங்காக இருக்கணும். முதலாவது, நாம் இடுப்புக்கு என்ன கட்டணும்? சத்தியம் என்னும் அறக்கட்சியை கட்டணும். அந்த இடுப்பை என்ன பண்ணணும்? சத்தியத்தை கட்டிட்டேன்னா, இடுப்பை நீ சத்தியத்தினால கட்டிட்டேன்னா அது ஸ்ட்ராங்கான இடுப்பாய் மாறும். ஹல்லேலூயா சொல்ல மாட்டிங்களா? மூன்றாவது நாம் பார்க்கலாம், இடுப்பை பற்றியே பார்த்துன்னுக்கிறோம். ஆமாம், நாம் சாப்பிடுவதற்காக இடுப்பை ஸ்ட்ராங்காக கட்டணும். வாசிங்க, யாத்திரையாகும் எக்ஸோடஸ் சாப்டர் 12 verse 11, நிர்கமா காண்டம் 12-11. அதை புசிக்க வேண்டிய விதமாவது நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டிக்கொண்டும் உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்துக்கொண்டும் உங்கள் கையில் தடி பிடித்துக்கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். ஹல்லேலூயா சொல்லுங்க. வாசிச்சிங்களா? 12-11 தெலுங்குல நீங்கள் பார்த்தீங்களா? அதை வாசிங்க. நீங்கள் வீட்டில் போய், போன டைம் நேரம் இல்லை, நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. இங்கே பஸ்கா என்ற பலியை சாப்பிட்றதுக்கு ஒரு ரூலை ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறார். ஏன்னா எகிப்து தேசத்தில் அடிமைகளாக இருக்கும்போது அங்கே ஆண்டவர் இந்த பஸ்கா ராத்திரி தான் அவங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்குறார், ஒரு விமோச்சனத்தை கொடுக்குறார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. அப்போது ஒரு பஸ்காவை எப்படி சாப்பிட்ணுன்னு சொல்லி கற்றுக் கொடுக்குறாரு. அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி அடித்து அதை நெருப்பில் சுட்டு சாப்பிட்ணும். அப்போ எப்படி பண்ணணுமா? ஃபஸ்ட்டு என்னத்தை கட்டணுமா? இடுப்பை கட்டி. ஹல்லேலூயா சொல்லுங்க. இடுப்பை கட்டி, செருப்பு போட்டுன்னு, கையில் ஒரு தடியை வச்சுன்னு, அப்படி நடக்கிற மாதிரியே நடந்துனே சாப்பிட்ணுமா? ஹல்லேலூயா சொல்லுங்க. எப்படி போட்டிருக்கு? 11ஆம் வசனத்தில்
ஃபர்ஸ்ட் வாசிங்க ஒண்ணுன்னா அதை புசிக்க வேண்டிய விதமாவது புசிக்க வேண்டியது எப்படி சாப்பிடணுமா அந்த பஸ்காவை நீங்கள் உங்கள் அறைகளில் அறை கட்டணும். முதல்ல எதை கட்டினா ஏன்னா இந்த கையில் அந்த கையில் வச்சுன்னு சாப்பிடும்போது திருப்பி கட்ட முடியாது. அதனால சோதரம் பூசிக்கும். ஹல்லேலூயா சொல்லுங்க. அதனால ஃபர்ஸ்ட் என்ன கட்டிக்கணும்? நல்ல அறை கட்டிக்கணும். திருப்பி உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்து கொண்டும் செருப்பு போட்டுக்கணும். உங்கள் கையில் தடி பிடித்து கொண்டும் தடி ஒரு கையில தடி பிடிச்சுக்கணும். அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். தீவிரமாய் புசிக்கணும். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. தீவிரமா புசிக்கணும். என்னத்த? பஸ்கா. சொல்லுங்க. இந்த பஸ்கா எதுக்கு அடையாளமா இருக்குதுன்னா கர்த்தருடைய வசனம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்தை கூட நீ என்ன பண்ணணும்னா அறையை கட்டி கொண்டு சாப்பிடணும். வசனம் என்ன பஸ்காவை சாப்பிடணும். அன்னைக்கு டைரக்ட் பஸ்கா அடித்து சாப்பிட்டாங்க. இந்த பஸ்கா இன்னைக்கு நம்ம மந்த்லி ஒன்ஸ் என்ன பண்ணுறோம்? ராபோஜனம் எடுக்கும்போது அன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை சாப்பிட்றோம். அது டைரெக்டாக சாப்பிட்டாங்க அன்னைக்கு ஆட்டுக்குட்டியை. ஆனால் இயேசு கடைசி நாளிலே காட்டி கொடுக்குற ராத்திரியிலே ஒரு அப்பத்தை எடுத்து திராட்சரசத்தை கொஞ்சம் எடுத்து இது உங்களுக்காக அடிக்கப்படுகிற தேவ ஆட்டுக்குட்டி. அங்கே அடிக்கப்பட்டது ஒரு ஆட்டுக்குட்டி, இங்கே உலகத்துக்கே ஒரு ஆட்டுக்குட்டியாக இயேசு அடிக்கப்பட்டார். அதனால தான் நாம் அன்றைக்கி இஸ்ரேல் ஜனங்கள் இன்னி வரைக்கும் அவங்க பஸ்காவை சாப்பிட்றாங்க. வருஷத்துக்கு ஒரு முறை. நாம் மாதம் இயேசுவின் பஸ்காவை சாப்பிட்றோம். நம்ம சொல்ல மாட்டிங்களா? அதை நீ சாப்பிடுவதற்கு நீ ஆயத்தப்படணும். இது எதை குறிக்கிறதுனா ஆயத்தத்தை குறிக்கிறது. ஒரு பி ரெடி. ஆமாம். இடுப்பை எதை குறிக்கிறது? முதலாவது மனது என்ற இடுப்பை நீங்கள் கட்டும் போது உன்னை ஸ்ட்ராங் ஆக்குறது. ரெண்டாவது இடுப்பை நீ என்ன பண்ணணும்? பாரங்களை சுமக்கிறதாக காணப்படுகிறது. மூன்றாவது இந்த இடுப்பு ஆயத்தத்தை காண்பிக்கிறது. ஆயத்தம். எஸ், பி ரெடி. நமக்கு ஒரு ஆயத்தம். நம்ம ஒரு இடத்துக்கு போகிறதுக்காக ஆயத்தப்பட்டுக்கிறோம். எங்கே தெரியுமா? அது பரலோகம். சொல்லுங்க. இவங்க எங்கே போகிறதுக்கு ஆயத்தத்தோடு அதை சாப்பிட சொன்னாங்கன்னா கானான், எகிப்தில் இருக்கிறாங்க அடிமைதனத்தில். அவங்க எங்கே போனோம்? இந்த தேசம் இல்லைப்பா அவங்க தேசம். இந்த தேசத்தை விட்டுரு போகிறீங்க. நீங்கள் போய் சேர வேண்டியது எங்கே? கானான் தேசம். ஆனால் இன்றைக்கி உனக்கு எனக்கும் கூட அதே மாதிரி தான். நம்ம இங்கே இருக்க போகிறதில்ல. நமக்கு ஒரு தேசம் இருக்கிறது, நமக்கு ஒரு உலகம் இருக்கிறது, ஒரு நாடு இருக்கிறது. அது பரலோகம் என்ற நாடு. அந்த பரலோகம் என்ற நாடை நீயும் நானும் சேரணும்னா நம்ம இடுப்பை கட்டினு அவங்க எப்படி ஆயத்தத்தோடு அதை சாப்பிட்டாங்களோ அப்படி வசனம் என்னப்பட்டதான அவைகளை நம் வாழ்க்கையில் ஆயத்த பண்ணப்பட்டவர்களாக நாம் இருக்கின்ற போது நீ சத்தியம் என்னப்பட்ட அந்த கட்சியை நீ கட்டி கொண்டிருக்கிறாய். சத்தியம் மைண்டில் இல்லைன்னா, சத்தியம் உங்கள் வாழ்க்கையில் இல்லைன்னா நீ ஆயத்தப்பட முடியாது அவருடைய வருகைக்காக. பைபிள் சொல்லுது அவருடைய வருகைக்காய் ஆயத்தமாக இருக்கணும் சபை. ஹல்லேலூயா. அவங்க சாப்பிட்டுட்டு ஒன்று காண்பிக்கிறது, ஆயத்தப்பட்டார்கள், தீவிரமாய் சாப்பிட்டார்கள். நம்முடைய வாழ்க்கையில் கூட வசனம் கற்றுக்கிறதுல தீவிரம் இருக்கணும், வசனத்தை படிக்கிறதுல தீவிரம் இருக்கணும், ஜெபிக்கிறதுல நம்ம தீவிரம் இருக்கணும், ஆண்டவருக்கு நம்மளை கொடுக்கறதுல தீவிரம் இருக்கணும். இந்த தீவிரம் இல்லாவிட்டால் நாம் ஆயத்தப்பட முடியாது. நாம் ஆயத்தப்பட்டதான் பரலோகத்துக்கு போய் சேர முடியும். அப்போ சத்தியம் ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கும் என்றால் அவன் சரியாக அவனை கட்டிக்கொள்வான், அவன் இடுப்பை கட்டிக்கொள்வான், அவன் மைண்டை கட்டிக்கொள்வான், அவன் வாழ்க்கையை கட்டிக்கொள்வான். அது மட்டுமில்லை, இயேசுவின் வருகைக்காய் அவனை ஆயத்தப்படுத்துவான். சொல்லுங்க, எதை? இயேசுவின் வருகைக்காய் அவனை ஆயத்தப்படுத்தி இருப்பான். எப்போ வருகிறதோ ஒரு வருகை, ஆயத்தம் பண்ணப்பட்டவர்களுக்கு பயம் இல்லை, கலக்கம் இல்லை. ஆயத்தம் பண்ணப்பட்டவர்கள் அவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். நீயும் நானும் ஆல்வேஸ் ரெடியாக இருக்கணும் என்றதை நாம் கற்றுக் கொடுக்கிறது. இன்னொரு காரியத்தை பற்றி பார்த்து நான் முடிக்க போகிறேன். இங்கே நிறுத்தலாம். 4 காரியங்களில் நாம் நிறுத்தலாம். கடைசி காரியம், ஆமாம், இடுப்புக்கு கத்தியை கட்டுவார்கள். இடுப்புக்கு என்ன கட்டுவாங்க? ஆமாம், இந்த அரைக்கட்சி இருக்குது பெல்ட்டு, அந்த பெல்ட்டுக்கு சைடில் ஒரு கத்தியை கட்டியிருப்பார்கள். கத்தி இருக்கும். சோத்திரம். ஹல்லேலூயா. வாசிங்க யாத்திரையாகமம் 32:27. எக்ஸோடஸ் 32:27. அவன் அவர்களை நோக்கி உங்களில்
உங்களில் ஒவ்வொருவனும் தன் பட்டயத்தை தன் அறையிலே கட்டிக்கொண்டு பாளையம் என்னும் உள்ளும் புறம்பும் வாசலுக்கு வாசல் போய் ஒவ்வொருவனும் தன் சகோதரனையும் ஒவ்வொருவன் தன் சிநேகிதனையும் ஒவ்வொருவனும் தன் அயலானையும் கொன்று போட கடவன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? இந்த 32ஆம் அதிகாரத்தினுடைய சம்பவம் தெரியணும். முதலாவது எந்த சம்பவம் அப்படின்னு பார்த்தா, இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு காளையை வணங்குகிற ஒரு சம்பவம். காளை என்று சொன்னால் என்னது? கன்றுக்குட்டி. மோசே சீனா மலைக்கு போயிட்டார். 40 இரவும் 40 ராத்திரி பகல் அங்கே இருந்துட்டார். அங்கே தேவனோடு பேசி கொண்டிருந்தார். என்னென்னலாம் செய்யணும், எப்படி இந்த இஸ்ரேல் ஜனங்களை கானானுக்கு நடத்தணும், வழியிலெல்லாம் என்னென்ன அற்புதங்களை நான் செய்ய போகிறேன், ஆசரிப்பு கூடாரம், ஆண்டவருடைய டெம்பிள், அதை பற்றி எல்லாம் பேசிட்டே இருக்கிறாரு. 10 கட்டளைகள், அந்த பலகைகள் எல்லாம் வாங்கிட்டு கீழே வரப்போகிறாரு. இஸ்ரேல் ஜனங்கள் மலைக்கு கீழே இருக்கிறாங்க. மலைக்கு மேலே ஆண்டவரும் மோசே ஊங்குறாரு. இந்த இஸ்ரேல் ஜனங்களை பார்த்துக்கிறதுக்காக மோசேவனுடைய அண்ணன் ஆரோன், அந்த ஆரோன் கையில் ஒப்பு கொடுத்துட்டு போயிட்டார். அண்ணா, இந்த ஜனங்களை நீ வழி நடத்து, பார்த்துக்கோ அப்படின்ட்டு. போனவர் வரவே இல்லை மோசே. இப்போது அண்ணங்கிட்ட போயிட்டாங்க ஜனங்க. இன்னும் அவங்க தம்பி மோசே என்ன ஆகிட்டானோ தெரில, செத்துட்டானோ மலையில், போனவர் வரவே வரல, இப்போ எங்களை யார் நடத்துறது? அப்போ ஆரோன் சொல்லியிருக்கலாம், போன தம்பி ஆண்டவரோட பேசினுக்கிறாரு, ஆண்டவர்கிட்ட இருந்து வருவார் நிச்சயமா, அவன் தான் நடத்துவான்னு சொல்லியிருக்கலாம். இல்லை எங்கள் தம்பியில் நானும் இருக்கிறேன், நான் நடத்துவேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இந்த ஆரோன் என்ன பண்ணிட்டேன், ஜனங்களுக்கு பயந்துட்டு, ஐயோ இவங்க என்ன கொண்டு போகிறாங்க அப்படின்னு பயந்துட்டு என்ன பண்ணுறான், உங்கள் மனைவிங்க கிட்டக்கிற இந்த கோல்டெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க, பொண்ணெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு எல்லாரும் கிட்டக்கிற கைத்தில் இருக்கிறது, மூக்கில் இருக்கிறது, என்ன எல்லாம் உடம்புல போட்டுக்கிறது, எல்லா நகைங்களெல்லாம் கைட்டுன்னு வந்துட்டு ஆரோன் கிட்ட கொடுத்துக்கும்போது ஆரோன் என்ன பண்ணுறான்னா ஒரு கன்றுக்குட்டியை தயார் பண்ணுறான். கோல்டில், எதில்? கோல்டு கன்றுக்குட்டியை தயார் பண்ணிவிட்டு ஒரு பெரிய கன்றுக்குட்டி சொல்கிறான் இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து, இதுதான் உங்கள் கடவுள், இதுதான் உங்களை எகிப்து தேசத்துலேருந்து விடுவிச்சிச்சு அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் தண்ணி போட்டு அந்த பொம்மையை தோல் மேலே சுமந்துன்னு எல்லாரும் ஆட ஆரம்பிச்சிட்டானுங்க, மடையானுங்க. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. எவ்வளோ பயங்கரமான பாவம். இப்போது இவங்களுக்கு அறிவுக்குதா, புத்திக்குதா, ஞானங்குதா? இவங்களுக்கு ஒன்றுமே இல்லையா? தோத்திரம். யோசிக்கணும். சிவத்த சமுத்திரத்தை அவங்க கண்ணுக்கு முன்னாடி ஆண்டவர் என்ன பண்ணார்? 2ஆ பிளந்தார். அற்புதங்களை பார்த்தாங்க. மன்னாவை கொடுத்தாரு, பாறையிலேருந்து தண்ணி கொடுத்தாரு. எத்தனை அற்புதம் செஞ்சார் ஆண்டவர். அவர் தான் கடவுள்னு சொல்லாமல் பொண்ணுனால் உருவாக்கின கடவுளை அந்த கண்டுக்குட்டியை பண்ணிவிட்டு, இதுதான் அவங்கள விடுவிச்ச கடவுள், இவர் தான் அவங்கள நடத்த போகிறாரு அப்படின்னா, அதே தலைமையில சுமந்தனம் விளாடுறான் இஸ்ரேல் ஜனம். எப்படி இருக்கும் பார்த்தீங்களா? இப்போ மோசே மேலே இருந்து இறங்கி வர்றாரு. இறங்கி வரும்போது எல்லாம் மியூசிக்கல் சத்தம்லாம் கேட்குது, டான்ஸ் சத்தம் கேட்குது, ஆடுற சத்தம் கேட்குது. அப்போ இறங்கி வந்து கொண்டு இருக்கும்போது கீழே அடித்தட்டில் அப்படின்னு அந்த மலைக்கு கீழே மோசேவின் வேலைக்காரனாகிய யோசுவா காத்துருக்கிறாரு அவங்களோட லீடருக்காக. அவர் இறங்கி 2 பேர் பேசிட்டு வர்றாங்க. பேசிட்டு வரும்போது என்ன இப்படியெல்லாம் நடக்குது? ஆண்டவர் சொல்கிறார் மேலேயே, நீ வெளியே கொண்டு வந்த ஜனங்கள் கெட்டு போயிருக்கிறானுங்க அப்படின்னு போய் இறங்கி வராரு. மோசே பார்த்த உடனே எல்லாரும் தண்ணி போட்டுட்டு குடிச்சிட்டு எல்லாம் ஆட ஆரம்பிச்சுட்டான். இந்த ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் கடவுள் மேலே பக்தியில் செய்கிறதில்ல, தண்ணி போட்டு நல்ல சாப்பாடு சமைச்சு சாப்பிட்டு அப்படியே டான்ஸ் ஆடுறது, கூத்தாட்டி. அதுதான். ஏன்னா அவங்களுக்கும் தெரியும் இவைகள் கடவுள் இல்லைன்னு தெரியும்.
இது ஒரு ஐடியல், இது ஒரு பொம்மை தான். இதில் ஜீவன் இல்லைன்னு தெரியும். எல்லாம் வழங்குற அத்தனை பேருக்கு தெரியும், இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேருக்கு தெரியும், அன்னைக்கும் இஸ்ரேல் ஜனங்களுக்கும் தெரியும். தட் இஸ் ஒரு ஐடியல். ஒரு மனுஷனால் உருவாக்கப்பட்டது எப்படி தேவனாகும்? அதுதான் பொய். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்ன நடந்துச்சு தெரியுமா? மோசே வந்து பார்த்த உடனே பயங்கரமான கோபம் வந்துச்சு. அடக்க முடியாத கோபம் மோசேவுக்கு. என்னடா ஆண்டவர் வந்து இந்த ஜனத்துக்காக 40 ராத்திரி 40 இரவு என் கூட பேசினாரே, இவங்க மேலே என்ன அக்கறைக்குது, என்ன தாகங்குது ஆண்டவருக்கு, இந்த ஜனங்களை எப்படி நடத்தணும், ஜனங்களுக்கு என்ன கொடுக்கணும், அத்தனையும் 40 இரவு இவங்களுக்காக பேசின்னு உக்காந்துக்கிறாரு ஆண்டவர். ஆனால் அந்த ஆண்டவரை விட்டு போட்டுட்டு ஒரு பொன்வெள்ளியில் உண்டாக்கப்பட்ட இதையே ஆண்டவர்னு வணங்கினுக்கிறாங்களே, எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் பேச இவர் கேட்க, ஆண்டவர் பேச இவர் கேட்க. ஜனங்களுக்காக தான். மோசேவுக்காக ஆண்டவர் பேசல, ஜனங்களை பற்றி, ஜனங்களுக்கு என்னென்னலாம் கொடுக்கணும் அவ்வளோ அக்கறை தேவனுக்கு இருக்குதே. இவன் எப்படி கெட்டு போய்க்கிறானே, இவனுக்கு எதுக்குடா இந்த பலகை, இந்த 10 கட்டளை எதுக்கு இவனுக்கு அப்படின்னு கோபம் வந்து அந்த பலகைக்கெல்லாம் உடச்சி போடுறாரு. உடச்சி போட்டு அப்போ சொல்கிறாரு, ஏய் கடவுள் பட்சத்தில் யார் நிற்கிறீங்க, இந்த கண்ணுக்குட்டி பட்சத்தில் யார் நிற்கிறீங்க, ஜீவனுள்ள தேவன் பட்சத்தில் யார் நிற்கிறீங்க, வா அப்படின்னு ஆல்டர் கால் கொடுக்கின்ற போது 12 கோத்திரங்கள் இருக்கிறது இஸ்ரேலில். ஒரே ஒரு கோத்திரம் தான் வந்து நின்றுச்சுங்க. 11 கோத்திரத்தில் 12 கோத்திரத்தில் ஒரே கோத்திரம் நின்றுச்சு. 11 கோத்திரம் ஆண்டருக்கு அகானிஸ்டான் நின்றுச்சுங்க. அந்த கோத்திரம் எது தெரியுமா? லேவியின் கோத்திரம். சொல்லுங்கள், எந்த கோத்திரம்? ஏன் நின்றுச்சு தெரியுமா லேவியின் கோத்திரம்? மோசே லேவி கோத்திரத்துக்கு சேர்ந்தவன், ஆரோன் லேவி கோத்திரத்துக்கு சேர்ந்தவன். அவங்க தான் ஊழியக்காரர்கள், அவங்க தான் ஆசாரியர்கள், அவங்க தான் ப்ரீஸ்ட், அவங்க தான் எல்லாம். இந்த கோத்திரம் மோசே பட்சத்தில் வந்து நின்றுச்சு, மீது எல்லாம் தூரமாக நிற்கிறான். மோசே கோபம் வந்துச்சு, டேய் அந்த கண்ணுக்குட்டியை தூளு தூளாக உடைங்கடா, அக்கினியில் போட்டு அதை கரைச்சி தண்ணியில் குடிக்க வைங்கடா, ஜனங்களுக்கு குடிக்க வேண்ட சாகட்டும். அப்போ தான் தண்ணியில் அந்த கண்ணுக்குட்டியை கரைச்சி தண்ணியில் கலக்கி ஜனங்களை குடிக்க வைங்கடான்னு குடிக்க வச்சாங்க. 3000 பேர் செத்தாங்க. சோத்திரம் ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. அப்போ சொல்கிறாரு, உங்கள் அறக்கட்சியில் கத்தியை வச்சு எவெல்லாம் ஆண்டருக்கு விரோதமாக வெட்டி தள்ளிடான்றார் மோசே. அப்போ தான் நடக்குது இந்த காரியம். ஹல்லேலூயா சொல்லுங்கள். 27ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்களன்னா, 27ஆம் வசனம், அவன் அவர்களை நோக்கி உங்களில் ஒவ்வொருவனும் 26 கூட வாசிக்குமா, பாளையத்தின் வாசலில் நின்று கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார் அவர்கள் என்னிடத்தில் சேரக்கடவர்கள் என்றான். அப்பொழுது லேவியர் புத்திரரில் எல்லாரும் அவனிடத்தில் கூடி வந்தார்கள். ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களோ? தேவன் பட்சத்தில் நின்ற ஒரு கோத்திரம் இருக்கிறது, அந்த கோத்திரம் தான் லேவியன் கோத்திரம். அதுக்காக தான் அவங்கள தான் ஆண்டவர் ஆசாரியர்களை ஏற்படுத்தினார். எந்த கோத்திரத்தில் ஏற்படுத்தலை, அதுக்காக தான் ஆசாரியர்களாக என்றென்றைக்கும் எனக்கு ஊழியக்காரர்களாக லேவிய கோத்திரம் இருக்கும். அப்போ யார் ஊழியக்காரனை ஏற்படுத்துவாங்கன்னா, மோசக்கிற மாதிரி வைராக்கியம் இருக்கிறவனை தான். எம்மதம் சம்மதம் அப்படி இருக்கிறவன் அல்ல. எல்லாமே கடவுள் அப்படின்னு சொல்கிறவனை ஒருவனையும் ஆண்டவர் ஏற்படுத்த மாட்டார். கடவுள் யார், சத்தியமுள்ள தேவன் யார் என்று அறிந்தவனதான், அந்த சத்தியமுள்ள தேவனுக்காய் வைராக்கியம் காட்டுறவனதான் ஆண்டவர் ஊழியக்காரர்களை ஏற்படுத்துவார். அங்கே லேவியார ஊழியக்காரர்களை ஏற்படுத்தின காரணம் என்ன தெரியுமா? 11 கோத்திரம் வந்து நிற்கல மோசே பட்சத்தில், ஒரே கோத்திரம் லேவிய கோத்திரம் வந்து நின்றுச்சு. அவங்களுக்கு சொன்னார், உங்கள் இடுப்பில் கத்தியை வச்சு எல்லாரையும் வெட்டி தள்ளுங்கடா அப்படின்னாரு. 3000 பேர் செத்தது. அப்போ தான் 3000 பேர் செத்தாங்க. ஹல்லேலூயா சொல்லுங்கள். அப்போது இன்றைக்கி இந்த வசனம் நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னாக்கா, அது பழைய ஏற்பாடு காலத்தில் பலிக்கு பலி இருந்துச்சு, அப்போ நியாயப்பிரமாணம் இருந்துச்சு. புதிய ஏற்பாடு காலத்தில் கிருபையின் பிரமாணம், நியாயப்பிரமாணம் இல்லை, இப்போது கிருபையின் பிரமாணம். ஹல்லேலூயா. இந்த மாதிரியை வச்சு தான் பைபிளை புரியாதவன், ஐயோ பைபிளெல்லாம் கொலைங்கெல்லாம் இருக்குது, சண்டைங்க இருக்குது அப்படின்னு பேசின்னு உக்காந்துக்கிறான். ஆமாம் இருந்துச்சு அன்றைக்கி. ஹல்லேலூயா சொல்லுங்கள். ஆனால் இன்றைக்கி இல்லை. எதுக்கு இல்லைன்னா, ஆண்டவர் மாற்றினார்.
அன்னைக்கு நியாயப்பிரமாணம் இருந்துச்சு, இன்னைக்கு கிருபையின் பிரமாணத்துக்குள்ளே வந்தோம். நியாயப்பிரமாணம் அடிக்கு அடி, ஆமாம், குத்துக்கு குத்து. ஆனால் கிருபையின் பிரமாணம் ஒரு அடி அடித்தாலும் வாங்கு அப்படின்ற பிரமாணத்தை ஆண்டவர் கொண்டு வந்தார் ஜீசஸ். அதில் சொல்லுங்கள். இப்போது இந்த வசனத்தை எப்படி நம்ம வந்து பேசலாம் அப்படின்னா, கத்தி நாம் அறைக்கு கட்டுறது அப்படின்னா அந்த கத்தி எதுவுமே இல்லை, ஆண்டவருடைய வார்த்தை தான். அதில் சொல்லுங்கள். அப்படி இங்கே மோசே காலத்தில் ஒரு கத்தியை கட்டி வெட்டி போட்டான், இப்போ நான் வெட்டி போடுறேன் அப்படின்னு சொன்னால் கொலை. அப்படி செய்யக்கூடாது. இன்றைக்கி நீயும் நானும் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? சத்தியம் என்ற கத்தியை நம்ம அறையில் கட்டி பிசாசை வெட்டி போடணும் இயேசு நாமத்தில். யாரை வெட்டி போடணும்? மனுஷன் அல்ல, பிசாசை. இன்றைக்கி பிசாசு தான் மனுஷனுக்கு விரோதமாய் மனுஷனை குழப்பி சத்தியத்திலேருந்து பிரித்து பாவத்துக்கு நடத்தி இன்றைக்கி கொண்டு போகிறான் பிசாசு. மனுஷனுக்கு பின்னாடி ஒரு பிசாசு இருக்கிறான், மனுஷனை ஆளுகை பண்ணுற பிசாசு இருக்கிறான். அவனை வெட்டி தள்ளணும் நம்ம. ஹல்லேலூயா சொல்லுங்கள். சொல்லுங்கள், யாரை வெட்டி தள்ளணும்? மனுஷன் அல்ல. மனுஷன் வந்து சத்தியத்துக்கு வராமல் இயேசுக்குள்ளே வராமல் யாரெல்லாம் இருக்கிறானோ அவன் பின்னாடி இருக்கிற பிசாசை எதை வச்சு வெட்டணும்னா பட்டயம். சொல்லுங்கள், பக்கத்தில் பார்த்து, என்ன பட்டயம்? வசனம். என்ன பட்டயம்? சொல்லுங்கள், என்ன பட்டயம்? வசனம். என்ன பட்டயம்? வீட்டில் இருக்கிற கத்தி எதுன்னு போய் வெட்டுறதில்லை. ஆமாம், உயிரை கொலை செய்து வர அந்த கத்தி அல்ல. கிருபை பிரமாணத்தில் ஒரு பட்டயம் இருக்கிறது, அது உயிரே அல்ல. அந்த மனுஷனுக்குள்ளே பாவத்தை வெட்டி எடுக்கணும், உலகத்தை வெட்டி எடுக்கணும், பிசாசை வெட்டி எடுக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. புரிஞ்சிச்சா? இப்போது நியாய பிரமாணத்துக்கும் கிருபையின் பிரமாணத்துக்கும் வித்தியாசம். ஹல்லேலூயா சொல்ல மாட்டிங்களா? ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நீயும் நானும் சத்தியம் என்ன பட்டயத்தில் யாரை வெட்டணும்? பக்கத்தில் சொல்லுங்கள், யாரை வெட்டணும்? பக்கத்தில் வீட்டுக்காரனவா? வீட்டில் இருக்கிறீங்களையா? அப்படியா நான் பண்ண போகிறீங்க? அவங்களுக்குள்ள இருக்கிற கெட்ட குணங்கள், கெட்ட சுபாவங்கள், கெட்ட பழக்கங்கள், பாவ காரியங்கள், அசுத்தமான கிரிகள், ஆண்டவருக்கு இஷ்டமில்லாதவைகளை வசனம் என்ன பட்டயத்தில் வெட்டி வெட்டி எடுக்கணும். சொல்லுங்கள், என்னது? என்னது? வசனத்தை வச்சு வெட்டி வெட்டி எடுத்துடணும். ஹல்லேலூயா சொல்லுங்கள். அப்போ இடுப்புக்கு என்ன கட்டணும்? இப்போ வசனம், ஆவியின் பட்டயம். பட்டயம். இப்போ 4 காரியம் சொன்ன முடிக்கிறேன். நம்பர் 1, இடுப்பை நீங்கள் கட்டினா சத்தியத்தில் என்ன நடக்குதுன்னா நீங்கள் ஸ்ட்ராங்காக நிற்க முடியுது. இடுப்பை நீங்கள் சத்தியத்தில் கட்டினா பாரங்களை சுமக்க முடியுது. இடுப்பை நீங்கள் சத்தியத்தில் கட்டினா ஆயத்தமாக இருக்க முடிகிறது சாப்பிட்டு கொண்டே. ஹல்லேலூயா. 4வது, இடுப்பை நீங்கள் கட்டினா எதில்? வசனத்தில். பட்டயமாகிய வசனம் என்ன பட்டயமாகிய அந்த பட்டயத்தில் யாரை வெட்டி எடுக்கணும்? பிசாசின் கிரியைகளை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ரெடியாக இருக்கிறீங்க? சத்தியத்தில் எத்தனை பேர் உங்கள் உள்ளத்தை நிரப்பிட்டீங்க? உங்கள் மைண்ட் எத்தனை பேர் நிரப்பிட்டீங்க? எல்லாம் மீந்து நிற்கலாம். தொடர்ந்து இதை பேச போகின்றோம். ஆவியின் மார்க்க வஸ்திரங்கள், ஓ பட்டயம், ஓ நாய் பேசிக்கொண்டு வருகிறோம். சத்தியம் என்னும் கச்சையை பேசினோம். இன்றைக்கு எல்லாரும் எழுந்து நிற்கலாம். ஆண்டவரோடு நம்மளை ஒப்பு கொடுக்கலாம். ப்ளீஸ் க்ளோஸ் யுவர் ஐஸ். ஆண்டவருக்கு நேராக ஒப்பு கொடுங்க. உங்கள் மைண்டில் அசத்தியம் இருக்கிறதா, சத்தியம் இருக்கிறதா? உங்கள் மைண்டை நீங்கள் சரியாக சத்தியத்தில் ஸ்ட்ராங்காக கட்டுங்க. உங்கள் மைண்டை ஸ்ட்ராங்காக கட்டுங்க. வசனத்தில் கட்டுங்க, சத்தியத்தில் கட்டுங்க. சத்திய தேவன் அவர்தான் இயேசு. அவருடைய வார்த்தைகள் சத்தியம், அவருடைய வார்த்தைகள் சத்தியம். எல்லாரும் ஒப்பு கொடுக்கலாம் நம்ம வாழ்க்கையை. நீங்கள் கலவரத்தில் இருக்கீங்களா? சாய்ந்து போயிருக்கிறீங்களா? ஆவிக்குரிய பரிசுத்த வாழ்க்கையில் மீண்டு விழுந்து விழுந்து எழுந்து கொள்கிற அனுபவம் இருக்கிறதா? இன்றைக்கி உங்களை ஒப்பு கொடுங்க. சத்தியம் என்னப்பட்ட உங்கள் மனதை கட்டுங்கள். சத்தியத்திலே உங்கள் மனதை கட்டுங்கள். ஹல்லேலூயா. அப்பா, எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவே, சத்தியத்தில் கட்டிக்கொள்கிறோம் எங்கள் வாழ்க்கையை. எங்கள் மனதை கட்டிக்கொள்கிறோம். எங்கள் இடுப்பை கட்டிக்கொள்கிறோம். சத்தியம் என்னப்பட்ட பெல்ட்டு நாங்கள் ஆண்டவரே சரங்கி போகாதபடி, விழுந்து போகாதபடி எங்கள் பரிசுத்த வாழ்க்கையை
விசுவாச வாழ்க்கையை கட்டிக்கொள்ளுகிறோம். பிசாசை ஜெயிக்கணும்னா நாங்கள் இடுப்பை கட்ட வேண்டும். உலகத்தை ஜெயிக்கணும்னா இடுப்பை கட்ட வேண்டும். எங்களுக்கு கட்டுத்தாரும் ஆவியானவரே. எங்களை இடுப்பிலே ஆண்டவரே சத்தியம் எனப்பட்ட வார்த்தையை கட்டிக்கொள்ள கிருபை தாரும். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி, லேவியர்கள் எப்படி கட்டிக்கொண்டார்களோ, எங்களுடைய அறக்கட்சியிலே கத்தியை, வார்த்தை என்ற கத்தியை எங்கள் மனதிலே கட்டிக்கொள்கிறோம் ஆண்டவரே. சத்தியத்தை விட்டு விலகி போகாமல் நிற்கிறோம் ஆண்டவரே. சத்திய தேவனாகிய கர்த்தாவே, சத்திய தேவனாகிய கர்த்தாவே, எங்களை அர்ப்பணிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கைத்தட்டி வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு எனக்கு. கைத்தட்டி பாடுங்க. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு எனக்கு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் பாவங்கள் போக்கிவிட்டா, இயேசு சாபங்கள் நீக்கிவிட்டா. பாவங்கள் போக்கிவிட்டா, இயேசு சாபங்கள் நீக்கிவிட்டா. இயேசுவின் தழும்புகளா, இயேசுவின் தழும்புகளா, சுகமானேன், சுகமானே, நான் சுகமானே. கைதட்டி. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு நமக்கு. 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 வெற்றி உண்டு, வெற்றி எனக்கு. வெற்றி வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு நமக்கு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு நமக்கு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, நீங்கள் கொடுத்த நல்ல பொன்னான வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் ஒரு காதில் கேட்டு மறு காதில் விட்டு போகாதபடி மனது என்ற அறக்கட்சியை கட்டிக்கொள்ள வார்த்தையிலே அவர்கள் வாழ்க்கையை நாட்டிக்கொள்ள சத்தியத்திலே நிற்க கிருபை தாரும். சத்தியத்திலே கட்டிக்கொள்கிற போது பிசாசை நாங்கள் ஈஸியாக எதிர்கொள்ள முடிகிறது. அப்படிப்பட்ட கிருபை எனக்கும் சபைக்கும் தாரும். தொடர்ந்து வழிநடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். ஹல்லேலூயா.